சின்ன சளி, இருமல் வந்தா அடிக்கடி ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்திருக்கீங்களா? இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் உங்களுக்கு நிஜமாவே தேவைப்படும்போது வேலை செய்யாம போகும்னா நம்புவீங்களா? ஆனா அதான் உண்மை. இதுக்கு பேரு தான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு சின்ன பிரச்சனை இல்ல. இது பெரிய பிரச்சனை. இது தெ இது பத்தி புரியணும்னா நமக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ்னா என்னன்னு தெரியணும். ஆன்டிபயோட்டிக்ஸ்னா தமிழ்ல நுண்ணுயிர் கொல்லி மருந்துன்னு சொல்லுவோம். இது நெறைய பேர் நோயிலிருந்து காப்பாத்தியிருக்கு. நெறைய பேர நோயிலிருந்து காப்பாத்தியிருக்கு. ஆனா நம்ம அத தேவையில்லாம அடிக்கடி உபயோகப்படுத்தினா, இந்த நோய் உண்டாக்குற பாக்டீரியா தன்னைத்தானே உருமாறி சூப்பர் பாக்டீரியா ஆயிடுது. அப்போ அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த சூப்பர் பாக்டீரியாவ அழிக்கிறதுக்கு கஷ்டப்படும். இல்லன்னா கொல்ல முடியாமயே போயிடும். இதுக்கு தான் நம்ம ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்றோம். ஒரு ஸ்டடி சொல்லுது 83% ஆஃப் இந்தியன்ஸ் ஹேவ் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். யோசிச்சு பார்த்தா இது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன்னா அது நமக்கு அந்த மருந்து நமக்கு வேலை செய்யாம போயிட்டு நம்ம ரொம்ப நோய்வாய்ப்பட்டு நம்ம உயிரே போற அளவுக்கு ஆயிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ப டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம ஆன்டிபயோட்டிக் எடுக்கக்கூடாது. நம்மளா ஃபார்மசியில போய் வாங்கி சாப்பிடக்கூடாது. ஆனா இந்தியால நெறைய டாக்டர்ஸு சும்மா சும்மா ஆன்டிபயோட்டிக் பிரிஸ்கிரைப் பண்றாங்க. நம்ம திருப்பி கேட்கணும். இது நிஜமாவே தேவையான்னு கேட்டா டாக்டர்ஸ் அவேர் ஆயிடுவாங்க. இந்த மக்களுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க பிரிஸ்கிரைப் பண்றத கரெக்ட்டா பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த 5 நாளைக்கு குடுத்துருக்காங்கன்னா, அந்த 5 நாளைக்கு வாங்கி சாப்பிடுங்க. வா கரெக்ட்டா 3 வேள 5 நாளைக்குன்னா நடுவுல நிறுத்தாதீங்க. உங்களுக்கு இது சரியாயிடுச்சுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்களே செல்ஃப் பிரிஸ்கிரைப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வரும்போது, நீங்களே செல்ஃப் பிரிஸ்கிரிப்ஷன் பண்ணிக்காதீங்க. இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. யாருக்குன்னா தேவைப்படும்னு நெனச்சீங்கன்னாக்கா, அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றி. என் பேர்